பாண்டியம் எங்க? ஹலோ மக்களே, நாங்கள் பர்சனலாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியே ட்ராவல் ஃபேமிலி. இப்போ என்னன்னா நட்சத்திரன் வந்து திடீர்னு கிராங்கி ஆகிட்டார். அவர் கிராங்கி ஆனார்னா நான் கண்ணு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா. கார் எடுத்து அட்லீஸ்ட் பலசரமாக்கிறதையே ஒரு அரை மணி நேரம் சுற்றினா என் பையன் அமைதியாகிடுவான். ஸோ அதனால் இப்போ அவர் லைட்டாக குளிச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சாரா, கிராங்கி ஆகி அழுதுகிட்டே இருந்தாரா. சரி இருறா மகனேன்னு சொல்லிட்டு நான் அவனை வண்டியில் போட்டுட்டு நானும் மாமா எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மம்மியோட ஷூட்டிங்க்கு சர்ப்ரைஸாக போக போகிறோம். ஹலோ பாருங்க, கிராங்கியான பையனை பாருங்க, இவன் எப்படி அமைதியா சாதுவா இருக்கு. ஆமா. ஸோ எஸ், அதனால் வந்து இங்கே வந்து ஏஆர்எஸ் கார்டனில் தான் அம்மாவோட ஷூட் போகுது. ஸோ அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக போய் அவங்கள வந்து ஹாய் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு வந்து நாங்கள் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். அதனால் இன்றைக்கி வந்து எந்த ஷூட்டிங்க்கு போகிறேன்னு தெரியுமா? விஜய் டிவியில் தனம்னு ஒரு சீரியல் வரும்ல, அதோட ஷூட்டிங்க்கு தான் நான் இன்றைக்கி போக போகிறேன். ஸோ அங்கே யார் யார் இருக்காங்க, யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எப்படி ஷூட் போகுதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டோம். நீங்கள் நிறைய சீரியலில் பார்ப்பீங்க, இந்த வந்து போலீஸ் ஸ்டேஷன், இதை பார்த்தீங்களா ஜெயிலு, இந்த மாதிரிலாம் பார்ப்பீங்களே, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு செட் போட்டிருப்பாங்க. ஆனால் இது வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும்லாமா? ஆமாம், இது ஏஆர்எஸ் கார்டன் வந்து ரெகுலராகவே இங்கே பர்மனெண்ட்டாக இருக்கும். மற்ற சீரியல்ஸ்க்கும் ஷூட் பண்ணிப்பாங்க. ஒரு காலத்தில் இன்னும் பெருசாக இருந்துச்சு. இப்போ இருங்க, இறங்கி நம்ம போய் பேசிகிட்டே போவோம். அது அப்புறமா பேசுகிறேன். சர்ப்ரைஸ். என்ன மேடம், மேக்கப்னால அவனுக்கு அடையாளம் தெரியல. எங்க வந்தீங்க நீங்க? நல்லா இருக்கேன்க்கா. நல்லா இருக்கேன். எல்லார்ட்டையும் ட்ரெயின் பண்ணிருக்கேன். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வந்து என்னன்னா இவங்க வந்து போராட்டம் பண்ணி அடி வாங்கி போலீஸ்ல துவச்சிருக்காங்க. அதனால பேஸ்ல மேக்கப் அப்படி நான் அந்த கதை அடிச்சாங்க. நல்லா இருக்கேன் மேம். நல்லா இருக்கு. எப்பயாவது வருவேன் நாங்க திடீர்னு இன்னைக்கு அந்த நேரத்துல வருவியா? எப்படிடா வருவோம்? நல்லா அடிச்சீங்களா சொல்லிருந்தீங்க. வேற யார் அடிச்சாங்க? இவெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க, எனக்கு அடையாளமே தெரியல. இப்போ இவெல்லாம் என்ன பண்ணி பேசிட்டு எங்க உள்ள இருக்காங்க. அவரு எல்லா ஷூட்டுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாரு. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் வேற யார்ட்ட உள்ள ஜிபே பண்ணி நல்லா அடிங்கன்னு சொல்லியிருப்பேன் சேர்த்து. ரேஞ்சுக்கெல்லாம் போயிட்டேன். கை அறுத்து ரத்தத்துல எழுதுற நீதி வேண்டும். இதெல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி எபிசோட் ரிலீஸ் ஆன அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவோம். விட்டுருங்க. ஆமா ஆமா. கிருஷ்ணர் விஷயத்துல அவ்வளோ அழகா சாப்பிட்டுதான் மேம். தேங்க்யூ. சாப்பிட்டோம். மத்தியானத்துல தூங்கிட்டு இருந்தாரு. இப்போ எழுப்பி கூட்டாச்சு, திருப்பி போய் வீட்டில் போய் தூங்க வச்சிருவோம். அவரே தூங்கி இருந்தோடனே அழுதா இருக்கா. அவரை நான் எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன்னா, வயிற்றுல இருக்கும்போது ரொம்ப ஊர் சுத்தினேன்னா, அதனால அவன் அழுதானா கார் எடுத்து வண்டி எடுத்து வெளில போனோம். அவங்க அப்பா வண்டி ஓட்டினாரா, அமைதியா உட்காந்துப்பாரு. லாஸ்ட் வீக் ஸ்டெல்லாக்கு பர்த்டே, அதனால இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் இவதான் பிரியாணி. ஓ, பிலேட்டட் விஷஸ். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். பிரியாணி இருக்கு, பரவாயில்ல. அப்புறமா ஆமா எங்களோட பேசினாரு. மைக்கு போட்டிருக்கோம். இது அப்படியே நான் ரெக்கார்ட்ல போடுவேன். பெஸ்ட் கண்டென்ட். நான் மைக்ல ரெக்கார்ட்ல போடுவேன். பெஸ்ட் கண்டென்ட். அந்த யாரை கேட்டாங்கன்றத நான் கீழே டெக்ஸ்ட்ல போடுறேன் உங்களுக்கு. நல்லா சீரியல் சூப்பரா போயிட்டு நாங்க ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். இவங்க வேற சீரியல், இவங்க வேற சீரியல். ஓ அப்படியா? இல்ல இல்ல, நான் இப்போ இவங்கள சொல்லிட்டு இருந்தேன். இவங்க கேரக்டர் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தேன். ஓ, சன் டிவியாக்கா? விஜய்ல தானே. எங்க அம்மா சீரியல் ஒரு சீரியல் மட்டும் தான் பாப்பா. அது எங்க அம்மா வரதா போயிட்டாங்க. பாய் பாய் பாய். இது நிறைய ஆட்டோ ஓட்டுனர் பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க நிறைய பேருக்கு மோட்டிவேஷனா இருக்கு. நிறைய பேர் கேட்டாங்க. அது ஒரு சங்கம் ஒருத்தவங்க இருக்காங்க, சங்கமா வச்சிருக்காங்க, ஒரு 300 பேர் இருக்காங்க. அவங்க கேட்டாங்க ஒரு நாள் சொல்லுங்க, நான் பார்க்கணும். நான் கூப்பிட்டு வரணும். அதெல்லாம் எல்லாத்தையும் போவோம். நீங்க கூப்பிடுங்க, தலைவர் துணை தலைவர் சர்ப்ரைஸா போயிட்டு அவங்களுக்கு ஒரு அது ஒரு நாள் பிளான் பண்ணாதான் நல்லா இருக்கும். கார்த்தி, புரியுதா? கண்டிப்பா. பாருங்க, மேக்கப் வந்து இன்னும் பத்தலையா, அடி பத்தலையா, என்ன வேணுமா உங்களுக்கு? அதனால டச் பண்றாங்க பாருங்க. கிட்டவே காட்டு மேடம். யார் அடிச்சீங்க எங்க அம்மாவை? யார் அடிச்சீங்க எங்க அம்மாவை? என்னக்கா எங்க அம்மாவை அடிச்சீங்களாமே? என்ன எங்க அம்மாவை அடிச்சீங்களாமே?
அம்மா மட்டும் பொண்ணுக்குள்ள என்ன பேருக்கா ஒத்த ரோசா என்னக்கா ஒத்த ரோசாக்கா எங்க அம்மா வச்சுக்கலாமே நீங்க அப்படி சொன்னா ஒரு கூட 2 அடி அடிக்க ஏன் விட்டு வச்சிருக்கேன்னு சொல்ற மாதிரி கூட 2 நாளா அடிக்கணும் என்ன யாரை கேட்டடிச்சீங்க இப்படி சைடுல ஒன்னு கொடுங்க அப்புறம் ஜிபே பண்றேன் எனக்கு கையில கேஷ் எல்லாம் வச்சுக்கோ ஜிபே பண்ணிடுறேன் ஜிபே பண்ண மாட்டிக்குவேன் சிறப்பு நல்லா இருக்கேன்க்கா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நாங்க யாரும் இது லத்தி ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா நல்லா பாவம் இந்த அக்கா தண்ணி ஊத்தி அடிச்சாங்கடா தெளிய நல்லா இருக்கு சிஸ்டர் சாப்பிட்டோம் ஹை ஃபை பைசா பாக்குறதா வந்தோம். ஆமா இவரெல்லாம் வந்து என்ன உன்ன மாதிரி பார்த்தாரா அந்த வரலாறு முக்கியம் நோ 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 அப்படி ஹாய் தங்கம் ஹலோ ஹலோ சார் இங்கே பாருங்க எங்களை ஹலோ ஹலோ ஹவ் யூ பாட்டி சீனில் இருக்காங்க நடிச்சிட்டு இருக்காங்களா மேடம் பிஸியா பாட்டி பிஸியா வரீங்களா உள்ள போய் நடிக்கலாம் கண்டிப்பா. பாட்டி விட போய் நடிக்கலாமா நிச்சயம் அதோ ஓ இவரை தெரியாத ஆளே இருக்க முடியாது என்ன சொல்லிட்டு மாமா இவங்க தானே அம்மாவோட தான் பண்றாங்க ஹீரோவோட கூட இருப்பாரு அம்மாட்ட தான் நாங்கள் வந்து கேட்போம் சொல்லுங்க நாங்கள் அதை பார்த்துக்கவா அப்படின்னு அப்போ அக்கா தான் வந்து சொல்லும் போங்கடா விஷயம் தெரியாம பண்ணிக்கிட்டு தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு டக்ளஸ் அங்கிள் தெரியாத ஆளே இருக்க முடியாது சாப்பிட்டு தான் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு தான் போர் அடிச்சிச்சு சரி வா போயிட்டு வரலான்ட்டு வெளியே போயிட்டு இருந்துச்சு எங்களுக்கு வேற ஒரு ஓ ஓ சூப்பர் அதானே பார்த்தேன் என்னவா ரொமான்ஸ் சஸ்பென்ஸ் இருக்கு சரி சஸ்பென்ஸாவே இருக்கட்டும் ஓ லேடி என்னப்பா அப்படி இதெல்லாம் எடுக்கலையா சும்மா ஒரு சின்ன சீட்டிங் சூப்பர் கலக்கிட்டாங்க முடிச்சிட்டாங்க வாங்க சிஸ்டர் நீங்களே பாய் செல்லம் நாங்க உங்க மீட்டிங்ல வந்து கலந்துக்கலாமா குட்டி பாப்பா கொடுங்களேன் நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் என் ஃபோன் எங்க ஐயோ போன் இதுதான் வந்து கோர்ட் ஏரியா ஆமாம் கோர்ட் செட்டப் ஆமாம் உனக்கு என்ன சொல்லணும் ஸோ இங்கே ஏஆர்எஸ் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செட்டப் இருக்கும் ஏஆர்எஸ் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்க முடியாத விஷயம் என்ன தெரியுமா என்னது நான் ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்துருக்கும்போது இந்த டிவி பைட்ஸ்லாம் எடுப்போம்ல காது பிடிக்கிறான்டா அதனால தான் தூக்குறேன் டிவி பைட்ஸ்லாம் எடுப்போம்ல இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சோஷியல் மீடியா மூலமாக கேட்டோம்னா வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க பட் அப்போல்லாம் அப்படி கிடையாது மொபைல் ஃபோனுமே அவ்வளோ கிளாரிட்டியில் இருக்காதுல்ல ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா கேமரா தூக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டுடியோவாக ஓடுறது இப்போ ஏவிஎம் ஸ்டுடியோ ஆர்கேவி ஸ்டுடியோ இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆமாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்போ வந்து ஆர்கேவி ஸ்டுடியோ இருந்துச்சு அப்புறம் அப்படி ஓடாமல் சுற்றும் போது ஏஆர்எஸ் கார்டனில் தான் 365 நாளுமே ஷூட்டிங் இருக்கும் ஏதாவது ஒரு படம் ஏதாவது ஒரு சீரியலு லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸு எல்லாமே ஏஆர்எஸ் கார்டில் தான் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ இங்கே வந்துட்டு நான் வந்து பைட் எடுக்கிறதுக்காக வருவேன். ஒவ்வொருத்தராக பார்த்து பைட் எடுத்துட்டு பொங்கல் வாழ்த்து, நியூ இயர் விஷஸ் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் வந்து வாங்கிட்டு அதை கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுத்துட்டு அந்த காசில் வந்து நம்ம இது பண்ணுறது, ப்ரொடக்ஷனில் சாப்பிட்டுட்டு பண்ணதான் போய் அப்படியே ஃபன் பண்ணுறது. சிறப்பு. இப்போ இது நாங்கள் நிற்கிறது வந்து ஆக்சுவலி உள்ள கோர்ட் செட்டப்பு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயில் இருக்கும், அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அப்புறம் இதுலேயே வந்து ஒரு 4 வீடு இருக்குது. என்னன்னா இந்த மிடில் கிளாஸ் ரொம்ப கஷ்டப்படுறவங்க வீடு இருக்கும்ல, அதெல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஸோ வந்து மாமா சொன்ன மாதிரி 365 நாளும் இங்கே வந்து கம்பல்சரி ஷூட் போயிட்டே இருக்கும். மூவி, சீரியல், வெப் சீரிஸ் எல்லாமே போய்கிட்டே இருக்கும். நாங்கள் ஏதோ 2-3 மேனேஜர் கரெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ பேச்சுலர் ரூமில் கஷ்டப்பட்டு இருந்தாலும் ஃபுட்டு டயத்தில் வந்து ஃபோன் அடிப்போம் மதிய டயத்தில். ஆனால் எங்கனே ஷூட் போயிட்டு இருக்கேன், இங்கடா அங்கடா அங்கே வந்துருங்க இங்கே வந்துருங்க அப்படின்னு போகிறது. நல்லா ஆர்டிஸ்ட் வச்சுருக்கக்கூடிய சிறப்பான சாப்பாடை கேரவன்லேயே வந்து தரமாக சாப்பிட்டு ஓடி வந்துடுது. ஆமாம், அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது நமக்கு அந்த மேனேஜர். சூப்பர். ஆக்சுவலி இங்கே வந்து இப்போ சீரியல்னால கேரவன் கம்மியாக கொடுப்பாங்க, அதே படம்னா நிறைய கேரவன்ஸ் இருக்கும். ஆமாம். அங்கிள் உங்களை நான் தாத்தான கூப்பிட சொல்ல, என்ன கூப்பிட சொல்ல, மாமா பெரியப்பா விடுமா பேர் என்ன? நட்சத்திரன். என்ன தாடி பிடிக்கிற? தாடி பிடிக்க அவருக்கு தங்க மயில்
செயின் பிடிக்காத. நோ 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 பேட் ஹேபிட். தெரியல. ஆமா அவனுக்கு இப்போ பல்லு முளைக்குதா இழுத்து ஏதாவது கடிக்கணும்னு அவனுக்கு தோணுது. எப்படி இருக்கீங்க அங்கிள்? இல்ல 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 சந்தியாக்கா, ஷாம் அங்கிள், அப்புறம் சஞ்சீவ் அங்கிள், இன்னும் அங்கிள் செட் நிறைய பேர் இருப்பாங்க. தேவ் அங்கிள், ஸ்ரீகாந்த் அங்கிள், ஸ்ரீ அங்கிள், கமலேஷ் அங்கிள், தேவ் அங்கிள் எல்லாருமே என்ன வந்து இத்தனோண்டு ஆக்சுவலி ஆமா அக்கா அழகா ஷாம் அங்கிள் அப்படின்னு எப்படி வேணா கூப்பிடுவா. ஏன்னா இத்தனோண்டுல இருந்து என்ன பார்த்தாங்க அவங்க. நானும் நிஜமா ஸ்கூல் படிக்கும் போது தான் பார்த்துட்டு இருக்கேன். இதை நம்ப கூடிய மாதிரி இல்லையே. அவளுக்கு மட்டும்தான் அலோடு. ஆமா சஞ்சீவ் அங்கிளும் நீங்க மட்டும்தான் என்ன அங்கிள்னு கூப்பிடணும். இது எல்லாம் அண்ணா எல்லாரும் பழக்கி வச்சுக்கிறேன். ரெடி ரெடி நச்சுக்குட்டா நச்சு அங்க மயில நச்சுக்குட்டா இங்க பாரு அண்ணன் கூப்பிடுறாங்க. அங்க பேர் அங்க பேர் அங்க பேர் முடியோட பிச்சுட்டாளா? வேரோட பிச்சு தாயுமே. குழந்தை பெத்த பிறகு எனக்கு முடி குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, இதனாலதான் போலப்பா. அதாவது முடி கொட்டுறதுனால இல்ல, இப்படிங்கிறதுனால போல. ஆமா மாமா, ஒருவேளை அதான் ரீசன் இருக்கு போல. இப்படியே பிள்ளைங்க முடிய இழுத்தா நாங்க எங்க முடியும் வளர்க்கறது 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 வளர்க்கறது. ஸோ இன்னைக்கு சர்ப்ரைஸா வீட்டு பக்கத்துல ஏஆர்எஸ் கார்டன் இருந்தாலும் நாங்கள் வந்துட்டோம். ஸோ சூப்பரா இருந்துச்சு வந்த காட்சிகள். இன்னைக்கு நாங்க நிறைய சீரியலோட ஷூட் பார்த்தோம். ஆமா ஆமா சக்திவேல் போயிட்டு இருக்கு. அப்படி சர்ப்ரைஸா வந்தா பத்தியா நான் நினைச்சே பார்க்கல. அதுவும் என் தங்கப்பிள்ள நான் வேலை பார்க்கும்போது வந்து பார்க்குதுன்னும் போது ரொம்ப அவன் நீ நடிக்கிற இப்படியே பாக்குறான். உன்னை நான் வீடியோ எடுத்து வச்சேன், இப்படியே பாக்குறான். என்ன அம்மா தான் ஏதோ தனியா பேசுதே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தான் அவன். பைத்தியமோ. அதனால அவர் பார்த்துட்டே இருந்தாரு. இன்னைக்கு போலீஸ்லாம் இருந்தாங்க வேற, அப்பெல்லாம் பயப்படுறாள். நாங்கெல்லாம் யாரு தெரியுமா, எங்க அப்பா பேர் என்ன தெரியுமான்னு, ரோபோ அண்ணா எங்க தாத்தா பேர் என்ன தெரியுமா. ஸோ எஸ், ஒரு ஷூட் ஆக்சுவலி எப்படி இருக்குன்றதை நாங்கள் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காமிச்சிருக்கோம். நிறைய செட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஸோ அடுத்து வந்து அடுத்தடுத்த ஷூட்டோ இல்லை அடுத்தடுத்த விளாக்ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் வைஷோக்கா பார்த்தோம், அம்மா பார்த்தோம், நிறைய பேர் இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஷாம் அங்கிள் பார்த்தோம், ஹீரோயின் சிஸ்டரை பார்த்தோம், எல்லாருமே பார்த்தோம். ஸோ ஹாப்பி. எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நாங்கள் வந்ததுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நம்ம ஒரு வேலை செய்கிற இடத்துல நம்மளோட பிள்ளைங்க வந்து பார்க்குறது எவ்வளோ பெருமையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தம்பி ஒர்க் பண்ணும்போது அவர் படத்தப்போ நாங்கள் போய் அவருக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணோம். அதே மாதிரி இவோ பிகில் படம் பண்ணும்போது, விருமன் படும்போதெல்லாம் நாங்கள் கூட இருந்தோம். ஸோ நான் ஒர்க் பண்ணும்போது தனியாக வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் சொல்லுவாங்க, ஆஃபீஸ் போகிற மாதிரி கிளம்பி வந்துடுவேன், ஈவினிங் மறுபடியும் போயிடுவேன். பட் திடீர்னு சர்ப்ரைஸ், அதுவும் என் அழகு மயில் என் தங்க பிள்ளையோட வந்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாமே இனிமேல் சக்ஸஸாக இருக்குங்க. நான் வந்து ஆக்சுவலி வந்து மம்மி ப்ராம்ப்டே வாங்க மாட்டாங்க தெரியுமா அம்மா, உங்களுக்கு ப்ராம்ப்டே வராது. ஆனால் இன்னைக்கு வந்து சீரியலில் சூப்பராக ப்ராம்ப்ட் பேசினாங்க. அதே மாதிரி உங்களோட சீரியலில் வந்து என்னையும் மாமாவையும் நிறைய இடத்துல கேட்குறாங்க. உங்கள் அம்மா தனம் பண்ணுறாங்கல்ல, சூப்பராக இருக்குது. நிறைய ஆட்டோ ஓட்டுற அக்காங்க வந்து எங்களுக்கு நிறைய பேர் கேட்டாங்க. ரீசெண்டாக நாங்கள் ரேபிடோட ஒரு ஈவெண்ட் ஒன்று போயிருந்தோம். அங்கே நிறைய உமன்ஸ். ஸோ எல்லாருமே சொன்னது என்னென்னா, எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. எங்களோட சூழ்நிலை எங்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு படமாவோ இல்லை வந்து ஏதோ ஒரு வீடியோவா சின்னதாக வராதான்னு எதிர்பார்க்கும் போது இப்படி ஒரு சீரியலே பண்ணுறீங்கன்ற போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் டெலிவிஷனுக்கு டேரக்டருக்கு எங்களோட கேரக்டர் சூஸ் பண்ண மாறி நந்தினி, இன்னைக்கு நாங்கள் எவ்வளோ படங்கள் பண்ணியிருந்தாலும் அது இப்போ தெரிய மாட்டேங்குது. நாங்கள் ஸ்டேஜில் எங்கன்னா போகிறோம்னா மாரியக்கா எங்கே, நந்தினி எங்கே, நந்தினி பார்த்துட்டு மாரியக்கா எங்கெங்கன்னு கேட்குறாங்க. நிறைய பேரோட சக்ஸஸ் அதுதான். பட் எங்களுக்கு என்ன எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்பவுமே அழகாக இருக்கும் போதெல்லாம் இல்லை, நான் வந்து ஆக்சுவலி மாமா நான் வந்து 3 நாளாக கேட்டுட்டு இருக்கேன், அம்மா அடுத்த ஸ்கெடியூல் எப்போமா, இல்லை என்ன ஸ்கெடியூல் போகுது, என்ன செய்யணுமா. அம்மா சொன்னாங்க நாளைக்கு தாண்டி அடுத்த ஸ்கெடியூல், ஜெயில் செட்டப் தான் ஃபுல்லாக அடிச்சு வீங்க இருக்கிறேன். இல்லைன்னா காலைல வேறு வீடியோ கால் வேறு பண்ணி காமிச்சாங்க தம்பி எந்திரிச்ச உடனே. இப்போ இப்பெல்லாம் எனக்கு மேக்கப் ஆஹா இன்னைக்கு தான் கரெக்டான டைம் இவங்களை போய் பார்க்கறது. அதனால் என்னால் போய் இன்னைக்கு போய் பார்ப்போம் தான் நான் ஆக்சுவலி வந்தேன். இல்ல உண்மையிலே வீட்டில் அடிவாட எப்படி வீங்குமோ அந்த மாதிரி கரெக்டாக வீங்கி இருக்கு. அண்ட் சக்ஸஸ் டு த டீம், ஆல் த பெஸ்ட் டு த டீம். ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக மேபி இந்த விளாக் இருக்கும். அடுத்து வந்து உங்களோட ஆட்டோ ஸ்டாண்ட்ல நாங்கள் மீட் பண்றோம். நிறைய பேர் அக்காங்க கேட்டாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அந்த ரியல் ஆட்டோ ஓட்டுற
பிங்க் ஆட்டோ அந்த பிள்ளைங்கலாம் வருவாங்க. சூப்பர். ரொம்ப நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும், எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஆமா, எங்க அம்மா ஆட்டோலாம் வேற ஓட்டுதா. கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை வரப்போகுது. அன்னைக்கு ஆட்டோ ஸ்டாண்ட்ல வந்து களை கட்டும். நாங்கள் ஓட்டு அன்னைக்கு வரோம் செலவே ஆனாலும் பரவாயில்ல, உங்க அக்காவுக்கு ஒரு ஆட்டோ வாடகை எடுக்கிறேன், அன்னைக்கு நான் ஓட்ட விடுறேன் உங்க அக்கா. அதுக்கு வாடகைக்கா எதுக்கு? கூப்பிட்டாலே அவ்வளோ ஆட்டோ இருக்கு. அதனால இந்த சீரியலுக்காக ஆட்டோலாம் எங்க அம்மா ஓட்ட கத்துக்கிட்டாங்க, பெரிய விஷயம். ஆனா ஓட்ட தெரியாது ஆட்டோ, ஆனா இங்க வந்து தான் இவங்க சொல்லுவாங்க பைக் மட்டும் தான் ஓட்ட தெரியும், கார் Car தெரியாது. ஆனா ஆட்டோ ஓட்டும் போது எங்களுக்கு எல்லாருமே ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்ப இவங்க எல்லாரையும் விட சூப்பரா ஓட்டினாங்க. இவங்களை பார்த்து இவங்களே அங்கேயே ஓட்டுறாங்க, நான் ஏன் ஓட்ட முடியாது, இவங்களை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஓட்டினேன். நான் ஓப்பனாக சொல்லுவேன் அம்மாட்ட, அதுதான் நான் கற்றுட்ட விஷயம். எதுவுமே முடியாது சொல்ல மாட்டாங்க, சொன்னால் பண்ணிடணும், அந்த ஒர்க்குக்காக கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுன்ற அந்த அந்த டெடிகேஷன் விஷயம் எனக்கு ரொம்ப கற்றுக்கிட்டோம். பிடிக்கும். மாறி அன்னிக்கிட்ட சூப்பர். நாங்க 2 பேரும் ரொம்ப ஃபன் பண்ணிட்டே இருப்போம் செட்ல. எல்லாருமே ரொம்ப ஆக்சுவலி நான் வந்து சத்யா நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அண்ணா ரொம்ப கேட்டேன் அப்படின்னா, இப்போ வந்து ஆள் மாறிட்டாங்க, ஹீரோன்னா அப்படிங்கிறதுனால அவர் வேற ஒரு இடத்துல இருக்காரு. டேட்ஸ் கிடைக்கலன்றதுனால இப்ப கிறிஷ் வந்திருக்காரு. ஆமா, அவருமே நல்லா அவரும் நல்லா பண்றாரு. நான் ஆக்சுவலி என் வாழ்க்கையில சீரியலே பார்க்க மாட்டேன். எங்க அம்மா வராங்கன்னு மட்டும் தான் நான் சீரியலை பார்ப்பேன். எங்க அம்மா வராங்க மட்டும் தான் வெப் சீரிஸ் பார்ப்பேன். இது எதுவுமே பார்க்கவே மாட்டேன்னா, அதான் அதனால கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எஸ், கண்டிப்பா வந்து கண்டிப்பா உங்களோட பாராட்டுகளை நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. எஸ். ஆமா, சீரியல் பத்தி உங்களோட இதையும் நீங்க வந்து கமெண்ட்ல தெரிவிக்கலாம். ஆமா ஆமா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அப்லோட் நிறைய வீடியோஸ்க்காக தேங்க்யூ. ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் பாண்டியம்மா சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்பதான் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறைய வரும். ஸோ பெல் பட்டனை தட்டுங்க. பாய். அங்க அச்சு டாடா சொல்லு, நம்ம வீட்டுக்கு போலாம்.